விஜயண்ணா வந்து எம்ஜிஆருக்கு அடுத்து ஒருத்தரை வந்து எங்கள் மீனவ மக்கள் வந்து ஒரு தலைவரை பார்க்குறாங்கடா, அது விஜயண்ணா தான். நாங்கள் வந்து விஜயண்ணா வந்து அப்படி ஒரு உயிராக வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு வந்து எங்கள் மீனவர் சமுதாயத்துக்கு வந்து விஜயண்ணா வர்றது, அடுத்த தலைவராக வர்றது வந்து எங்கள் மீனவர் சமுதாயத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் மீனவர்களால் எல்லோரும் விட்டு கொடுத்து பேசுவாங்க, ஒரு தாழ்வு மனப்பான்மையாக பேசுவாங்க. எம்ஜிஆருக்கு அடுத்து விஜயண்ணா வந்து ஒவ்வொரு படங்கள்லையும் பேசுகிற விதமும், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமும் எங்களை வந்து தலை நிமிர வச்சுச்சு. ஒரு இடத்துல வந்து தலை குனிய விட்டதே கிடையாது எங்களை. ஆடியன்ஸ் அங்கே பாருங்க, ஒரு சர்ப்ரைஸ் வந்துட்டு இருக்கு நம்ம விஜய் சாருக்காக. எனி கெஸஸ்? எங்கேருந்து வரீங்க? தூத்துக்குடி சார். தூத்துக்குடியில்? ஆமாம், தூத்துக்குடியில் இருப்போம். நீங்கள்? தூத்துக்குடி தான். 2 பேரும் தூத்துக்குடி? ஆமாப்பா. மீனவர்கள் சார் இவங்க. கரெக்ட்ப்பா. கரெக்டா? ஆமாம், நாங்களாகவே பிடிச்சி நாங்களே கொண்டு வந்தோம். விஜயண்ணனுக்கு எங்கள் கையால் மீனை கொடுக்கணுன்ட்டு. ஏண்டா விஜயண்ணன் வந்து எம்ஜிஆருக்கு அடுத்து ஒருத்தரை வந்து எங்கள் மீனவ மக்கள் வந்து ஒரு தலைவரை பார்க்குறாங்கடா, அது விஜயண்ணா தான். பயங்கரமாக நாங்கள் பார்க்குறோம். இன்ன வரைக்கும் எங்களுடைய வல்லம் இருக்குல்ல, படகு, அதில் வந்து விஜயண்ணனோட படம் என்னென்ன படம் வருதோ அந்த படம் எல்லாமே எங்கள் மீனவ மக்கள் வச்சுருக்கிற போட்டில் வந்து ஒவ்வொரு படம் இருக்கும். கிள்ளிண்டா வரும், பீகில்ண்டா வரும், சர்க்கார்னா சர்க்கார் வல்லம். இது வந்து கடைசி வரைக்கும் அவங்களோட பரம்பரை வல்லம் மாதிரி. நாங்கள் வந்து விஜயண்ணனை வந்து அப்படி ஒரு உயிராக வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு வந்து எங்கள் மீனவர் சமுதாயத்துக்கு வந்து விஜயண்ணா வர்றது, அடுத்த தலைவராக வர்றது வந்து எங்கள் மீனவர் சமுதாயத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் சொன்னது கரெக்டாகிடுச்சா? இப்படி உயிரை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அத்தனை பேர் இருக்கிறாங்க. எங்கள் மீனவர்களுக்காக 5 வருஷத்துக்கு முன்னாடி விஜயண்ணா பேசின ஒரு பீச்சு வந்து பயங்கரமான ஒரு வைரலாச்சு. எங்களுக்காக அப்படி ஒரு குரல் கொடுத்தாங்க. தமிழக மீனவர்கள் வந்து இலங்கையில் போய் குண்டடிப்பட்டும் பிடிப்பட்டும் ரொம்ப பேர் படாத பாடு பட்டுட்டு இருந்தாங்க. அதுக்காக விஜயண்ணா வந்து ஒரு மேடையில் வந்து செம்மையான ஒரு பேச்சு கொடுத்து விஜயண்ணா வந்து யாரையும் விட்டு கொடுக்காத அளவுக்கு எங்களை வந்து பேசினார். மேக்சிமம் மீனவர்களால் எல்லோரும் விட்டு கொடுத்து பேசுவாங்க, ஒரு தாழ்வு மனப்பான்மையாக பேசுவாங்க. எம்ஜிஆருக்கு அடுத்து விஜயண்ணா வந்து ஒவ்வொரு படங்கள்லையும் பேசுகிற விதமும், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமும் எங்களை வந்து தலை நிமிர வச்சுச்சு. ஒரு இடத்துல வந்து தலை குனிய விட்டதே கிடையாது எங்களை. நாங்கள் வந்து எங்கே போனாலும் மீனவன் ஒதுக்கி வைப்பாங்க. ஆனால் நாங்கள் இந்த சர்க்கார் படத்தில் நான் மீனவடா அப்படின்னு சொல்லுவார் பாருங்க, அது வந்து சத்தியமாக சொல்கிறேன், இன்ன வரைக்கும் எனக்கு புள்ள வரைக்கும். நாங்கள் வந்து தேட்டரில் வந்து அப்படி கத்தி ஆராவரம் பண்ணோம். அது போக எங்கள் மீனவர் சமுதாயத்தில் எல்லா வேர்ட்டையுமே இந்த ரிங்டோன் தான் இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் யாருக்கு கால் பண்ணாலும் அந்த மீனவன்டா, அந்த கெத்தா நாங்கள் பேசுவோம். கெத்தா இன்ன வரைக்கும் நாங்கள் பதில் சொல்கிறோம். அதுக்கு முக்கிய காரணம் விஜயண்ணா தான். நாங்கள் இன்ன வரைக்கும் அடித்து சொல்லுவோம்.